இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இது கூட சால்ட் எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூனு, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி தெளித்து நம்ம பெசரிக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம பெசரி வச்ச வெண்டைக்காவை இதில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும். நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு தனி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். வதக்குனதை வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். அதே பேனில் எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி மிக்சர் ஜாரில் பியூரியாக அடித்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி. இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தயிர் எடுத்திருக்கேன், உப்பு. இப்போ எண்ணெய் சுட்டுருச்சு. இது கூட நான் ஜீரகமும் கஸ்தூரி மேத்தியும் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா ஜீரகம் மட்டும் போதும். இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இது பொரிஞ்சோன்னு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குது. இதை நம்ம வதக்கிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பியூரியாக அடித்து வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூட நான் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், மல்லித்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறப்பே லைட்டாக சால்ட் சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். திக்கான தயிர் எடுத்திருக்கேன், அரை கப் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதில் வெண்டைக்காய் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து 2 நிமிஷம் கிளறிக்கலாம். கிளறினதில் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். நல்லா வெந்துருச்சு. நான் இங்கே கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமன் பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.